பரிசுத்த ஸ்தானத்தில் ஓடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவா நல்ல கரங்களை தட்டி நாமே இறங்கியே வந்திடுதே. ஆமே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றி அவர்கள் சூழ்ந்திருக்கிறார். எனவே நீங்கள் பயப்படாதீர்கள். உங்களை சுற்றி தேவ தூதர்கள் இருக்கிறார்கள், தேவ பிரசன்னம் இருக்கிறது. எனவே ஒன்று உங்களை சேதப்படுத்தாது. ஆமே. நல்ல கரங்களை தட்டி தேவனின் நல்ல தூதர்கள் மை சுற்றிலும் இன்று நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் மை சுற்றிலும் இன்று நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. சொல்லுமா. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. இறங்கியே வந்திடுதே. தேவா பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. நல்ல கரங்களை தட்டி பரலோக அபிஷேகமே சொல்லுங்க. இது நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. பரலோக அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. சொல்லுங்க. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய மகிமை பரிசுத்த ஸ்தலத்தில் நம்மை மூடி இருக்கிறது. சொல்லுங்க. எங்களை மூடி இருக்கிறது. தேவ மகிமை எங்களை மூடி இருக்கிறது. தேவ மகிமை எங்களை மூடி இருக்கிறது. பரலோக அபிஷேகமே நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. சொல்லுமா. பரலோக அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடு. தேவனின் மகிமை
மூடுதே சன்னமே இறங்கியே வந்திடுதே. இது மகிமையான தேவ மகிமை. நாம முகமுகமாய் பார்க்கிற ஒரு தருணம். இறங்கியே வந்திடுதே தேவனே. நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிட என்று நீரா சொல்லுங்க. தேவனே நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நீரா. தேவனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. உயர்த்தி உயர்த்தி என்னுள்ளம் மகிழுதையா. நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. Rigana shika baragantuna na barakrabal e prabha danushyandaragantuna andarakrabal rigana shandara haleluya. வேதம் சொல்கிறது, வேதம் ஹல்லேலூயா எபேசியர் 6:10 கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்தத்தின் வல்லமையிலும் நாம் பலப்படுங்கள். ஹல்லேலூயா பலப்பட வேண்டும் என்று சொல்கிறது. ஏனென்றால் ஏன் பலப்பட வேண்டும் என்று 11 வசனத்தில் அதுக்கான டெஃபினிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா நீங்கள் பிசாசின் தந்தங்களோடு கூட நம்ம எதிர்த்து நிற்க என்ன வேண்டும்? திராணி, நமக்கு தெம்பு வேண்டும். ஹல்லேலூயா ஒரு வீக்கான பர்சன் ஸ்ட்ராங்கான பர்சன் அடிக்க முடியாது. ஹல்லேலூயா பிசாசின் வல்லமையை எதிர்க்க வேண்டுமானால் நாம் பலப்பட வேண்டும். நம்முடைய உலக பிரகாரமான சத்தான உணவுகளோ சாப்பாடுகளோ சத்தான ட்ரிங்க்ஸு ஹார்லிக்ஸு பூஸ்டர் இது கொடுத்தால் நம்ம பிசாசை எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா எதனால் மாத்திரம் நாம் பிசாசை ஜெயிக்க முடியும்? கர்த்தரிலுடைய வல்லமையில, கர்த்தரிலும் அவருக்குள் நிலைக்க வேண்டும், அவரிலே பலப்பட வேண்டும். அவருடைய சத்துவத்தின் வல்லமையில, அவருடைய வலிமை, சத்துவம் என்றால் வலிமை, வல்லமை, வலிமை, ஸ்ட்ரென்த்து, பவர், அவருடைய வல்லமையில பலப்பட வேண்டும். ஹல்லேலூயா சர்வாயுத வர்க்கத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு இந்த மாம்சம் இரத்தத்தோடு மாத்திரமல்ல போராட்டங்கள். ஹல்லேலூயா தேவனை ஏற்றுக்கொண்டால் முதலாவது நம்முடைய மாம்ச ஆண்டுக்கு எதிராக பரிசுத்தமாகணும்னு நம்ம நினைப்போம், அகென்ஸ்டாக போராடும். நம்முடைய இரத்த உடன்பிறப்புகள் நமக்கு அகென்ஸ்டாக போராடுங்க. இது மாத்திரமல்ல போராட்டங்கள், நமக்கு போராட்டங்கள் அதிகம் உண்டு. துரைத்தனங்களோடு போராட்டங்கள் உண்டு, அதிகாரங்களோடு போராட்டங்கள் உண்டு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதேவியோடு நமக்கு போராட்டங்கள் உண்டு. வானமண்டலத்தில் கிரீசின்ற பொல்லாத ஆவிகளின் சேனைகள் குரூப்பே இருக்குது. எப்பொழுதும் ஆவிக்கிற வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள் இருந்து கொண்டு இருக்கும். ஆனால் இதையெல்லாம் நாம் எதிர்த்து நிற்க, ஹல்லேலூயா நாம் அவைகளை முறியடிக்க 13ஆம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது. 12ஆம் வசனம் 13ஆம் வசனம் தீங்கு நாளிலே நாம் அவைகளை எதிர்த்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா எதிர்த்து நின்று ஜெயித்து சகலத்தையும் செய்து முடித்து நிற்க நம்ம திராணி, நமக்கு தெம்பு இருக்கும்படியாக திராணி உள்ளலாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்து அணிந்து கொண்டு இப்பொழுது யுத்தம் செய்ய போகின்றோம். ஹல்லேலூயா சர்வாயுத வர்க்கம் என்று வேதம் சொல்கிற காரியங்கள் வேகமாக சத்தியம் கட்சி எடுத்துக்கொள்ளுங்கள். சமாதான சுவிசேஷத்தை எப்பவும் வார்த்தை ரெடியாக இருக்கணும், வரைக்கு ரெடியாக இருக்கணும். ஆயத்தவனை பாதரிச்சு பொல்லாங்க எல்லா நெகட்டிவ் தாட்ஸை
நெகட்டிவ் மைண்டை நெகட்டிவ் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவித்து போட ஹல்லேலூயா. விசுவாசம் என கேடகம், ரட்சணும் என் தலைச்சினம், ரட்சிப்பை சரி செய்வேன் எப்பொழுதுமாக தேவசமய ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு ஹல்லேலூயா நாம் இப்பொழுது யுத்தம் செய்ய புறப்பட வேண்டும். அந்நிய பாஷையில் நல்ல அபிஷேகம் நிறைஞ்ச ரீபா நகந்து நகந்தரவ எல்லா துரைத்தனங்களும் எரிக்கிறோம். அதிகார அந்தகார லோகா எரிக்கிறோம் சொல்லுங்க ஏசு நாமத்தால். ஓ கிரீசின்ற என்னுடைய வீட்டுக்கு மேலாக, என் சபைக்கு நேராக, என் ஊழியத்துக்கு மேலாக கிரீசின எல்லா வான மண்டல பொல்லாத ஆவின் சேனையில் எரிக்கப்பட்டு போட்டோம். ஊழியங்களை தடை செய்கிற சுவிசேஷ வாசல் அடைக்கிற ஜனங்களை மிருகமாக செயல்பட வைக்கிற ஜனங்களை ஏமாற்றின்ற வஞ்சிக்கின்ற ஏமாற்றி பிழைக்கின்ற ஏமாற்றி ஜெயிக்க நினைக்கின்ற பல குளறுபடிகளை பல முறையீடுகளை செய்ய நினைக்கிற எல்லா வானமண்டல துரைத்தனங்கள் அதிகாரங்கள் உள்ள கிரேசின்ற ஆவில் எரிக்கப்பட்டு ரீக்கான பொய்யும் புரட்ட பேசி நல்லவர்களை பகைத்து நல்லவர்களுக்கு காரியங்களை பொய்யை பரப்பி வஞ்சிக்கின்ற ஆவி எரிக்கப்பட்டு எல்லா டிபார்ட்மெண்ட் கையில் வைத்துக்கொண்டு ஜனங்களை மிரட்டுகின்ற வஞ்சிக்கின்ற ஏமாற்றுகின்ற கொலை செய்கின்ற கடத்துகின்ற மிரட்டுகின்ற அடிப்படை வைக்கின்ற எல்லா ஆவிகள் எரிக்கப்பட்டு ரீபா நந்தா ராகா ஹந்தனபா ஆவில் நிறைஞ்ச அன்னிபாசில் துதிப்போம் ஜெயமெடுப்போம் தீபா ராகா தான் ஹந்தரபா கத்தரி அக்னி இறங்கிறது வானத்தில் அபிஷேகத்தை கட்ட மழையாக இந்த நாள் ஊற்றினார், மழையாக பொடுகின்றார். ஊற்றப்பட்டு ஷாலா பாரா கந்தாரா பாரா கதான ஷீகா பாரா கந்தாரா பாரா கந்தான ஷேகாந்தலபா நீமி நாராகதன ஷீகா பாராகதன ஷீகே பிராங்கிற அந்தரபல் லோகோ நாகா அந்த ராகா எல்லாம் சர்ப்பத்தினாலும் எரிக்கப்படப்பட்டோம். போராடுகின்ற எல்லாம் சர்ப்பத்தினாலும் எரிக்கப்படப்பட்டோம். ஓ துரைத்தனங்களில் கிரியை சென்ற அதிகாரங்கள் கிரியை சென்ற அந்தகார லோகம் ஆளுமை எரிக்கப்படப்பட்டோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் சரீரங்களையும் அப்பா சபைகளையும் அப்பா மாநிலங்களையும் மாவட்டங்களையும் கிராமங்களையும் சூழ்நிலை எல்லாம் இருளின் ஆதிக்கங்கள் எரிக்கப்பட்டு ஏசு நாமத்தில் இப்போது எரிக்கப்பட்டு பாதாளத்துக்கு செல்லட்டும். பாதாளத்தை ஏறிய எல்லா ஆவிகளும் மனமடி உண்டு ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். மனக்லேசம் எரிக்கப்பட்டுவிடும். தற்கொலை ஆவி எரிக்கப்பட்டுவிட்டோம். ரீபான் ஷீகா பராங்கா ஹந்தன சூரிய உண்டு ஆவி எரிக்கப்பட்டுவிடும். நெகட்டிவ் தாட்ஸ் கொண்டு ஆவிகள் எரிக்கப்பட்டுவிட்டோம். பயத்தின் ஆவி எரிக்கப்பட்டுவிட்டோம். கலத்தம் எரிக்கப்பட்டுவிட்டோம். ஜனங்களை அப்பா மொழியின் அடிப்படையில் மத அடிப்படையில் இன அடிப்படையில் அப்பா ஜாதி அடிப்படையில் பிரிக்கின்ற அப்பா தகப்பன அப்படிப்பட்ட காரியங்களை பரப்புகின்ற ராஜா எல்லா ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். ஹல்லேலூயா. மத வெறுப்பு இன வெறுப்பை பரப்புகின்ற எல்லா ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். ஏசு நாமத்தால பொய்யின் ஆவிகள் தாறுமா ஆவி எரிக்கப்பட்டு போட்டு இப்போ ரீபா நாந்த ரகந்தரபா அட்டு அக்னி இறங்கட்டும். நிம்மி நரகத நஷிகா பரக ஹந்தரா பராங்கந்தரபா வல்லமை இறங்கட்டும். தூவாரா ஷீகா பராங்கா தேனா ஷீகி பிராக்ராந்தர்பா வானவடி சிங்காசனம் பூமியுடைய பாதபடி இந்த பூமி இயேசுக்கு சொந்தம். இனி பிசாசு உனக்கு அதிகாரம் இல்லை. பூமி கெடுக்கின்ற எல்லா துஷ்ட ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். அருள்பை செய்கின்ற ஆகா பேசுமே ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். நீன்மா ராகா சூனித்த ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். பிலிசாவி எரிக்கப்பட்டு போட்டோம். செயலற்று போட்டு இயேசு நாமத்தில் ரீபனா அக்னி இறங்கி பட்சிக்கிட்டு சாம்பல் ஆக்கட்டும். நீ வல்லக்கரை இறங்கட்டும் ராஜா சொல்லுங்க. வல்லக்கரை இறங்கட்டும். ரீபனா அதேராகா ஷத்த நேமரா கஹந்தரபா பிசாசின் வல்லமை எரிக்கப்பட்டு போட்டோம். கிரியேசின் எல்லா அபஜயின் சத்தம் அடங்கட்டும் இயேசு நாமத்தாலே. ரியாம்பா ராசா பாரா ஷீகா பாரா ஹந்த ராகதல் நிம்மனா ராகா ஹந்தர காந்தரவல் ஏதனா ஷீகா பராக்ர வந்தர் காந்தரவே ரீபனார் யாந்தோ ராபா ராகா ஷீகா பராக்ரபல் நீமினார் யாங்க ஹந்து நாமனாக்ர பந்தரபல் நீ வல்லமை இறங்கட்டும். நீ வல்லமை இறங்கட்டும் ராஜா. ரீகானா ஷீகா பராக்ர வந்தர் யாங்க பாரா காந்தரபா தேவன் அக்னி அபிஷேகம் அப்பா எல்லா தீய காரியங்களே தீய சுபாவங்களே மனிதருக்கு உண்டு எல்லா தீய ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டும் இயேசு நாமத்தில். அதமாக்கு ஜெபிக்கின்ற கசப்பை வெறுப்பை அப்பா தகப்பனை கணவன் மேலே மனைவி மேலே பிள்ளைகள் மேலே வெறுப்பை விதைத்து அவரை கொலை செய்ய ஏவுகின்ற எல்லா துஷ்ட ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டும். தீபாரா எல்லா அந்தகார லோகாதிபதிகள் ஆளுமைகள் இயேசு நாமத்தாலே எரிக்கப்பட்டு போட்டோம். ரீகானா ஷீகா பராங்க தேனமோரியாந்த நான அந்தரகரக ரீகானா ஷீகா பராக்ர பந்தர் ஆந்தோராக்ரபல் நீமினர் யாங்க கந்து நானரா ஷீகா பராக்ரபல் ஏதினா ரகதனார் யாந்தரபௌ ஷருதனதல்
ரிகந்தரவார் யாக்காம்பா சர்ப்பங்களை மிதித்திடவும் பெரும் தேள்களை நசுக்கிடவும் அதிகாரம் உண்டு, வல்லமையுண்டு, தோல்வியில்லை ஜெயம் எனக்கு, இன்று தோல்வியில்லை ஜெயம் எனக்கு. போராயுதம் தரிப்போம், போர் செய்வோம், போர் செய்வோம். சர்ப்பங்களை மிதிக்க அப்பா, பெருந்தேர்களை மிதிக்க நசுக்க வல்லமை இறங்கட்டும். சர்ப்பங்களை மிதித்திடவும் பெருந்தேர்களை நசுக்கிடவும் அதிகாரம் உண்டு, வல்லமையுண்டு, தோல்வியில்லை ஜெயம் எனக்கே, இன்று தோல்வியில்லை ஜெயம் எனக்கே. போராயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன். வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் தூயாவியாலே கொடியேற்றுவேன். ஆவியின் பட்டயம் வேதத்தின் வசனம் சாத்தானை வீழ்த்திடுமே, வஞ்சக சாத்தானை வீழ்த்திடுமே. ஆவியின் பட்டயம் வேதத்தின் வசனம் சாத்தானை வீழ்த்திடுமே, வஞ்சக சாத்தானை வீழ்த்திடுமே. போராயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன். போராயுதம் தரிப்பேன், போர் செய்வேன், போர் செய்வேன். சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் பெரும் மதில்களை தாண்டிடுவேன். சேனைகளின் கர்த்தர் நாமத்தில் பெரும் மதில்களை தாண்டிடுவேன். ஆகாய மண்டல லோகாதிபதிகள் நடுங்கி மறைந்திடுவார், பயந்து நடுங்கி மறைந்திடுவார். ஆகாய மண்டல லோகாதிபதிகள் நடுங்கி மறைந்திடுவார், பயந்து நடுங்கி மறைந்திடுவார். போராயுதம் தரிப்போம், போர் செய்வோம், போர் செய்வோம். போராயுதம் தரிப்போம். வியாதான மரகதன் தரிஷிகா பரகந்தல் நீமே நீராக்க பலாத்தை நீ பிரியாந்தன ஷீக்கி பிறக்கர் பாந்தன ஷீக்கி பிறக்கர் வந்தரபம். வல்லமே 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 ரீபா நாரியங்கா காந்தாரா கர கத நஷீக்கு பேர் ரகாந்தாரு காந்தரபா. அல்ல எல்லா கெட்ட சோப்பனை கொண்டு ஆவி எரிக்கப்படப்பட்டோம். பில்லி சுனிதம் செவின மூலமாக ஜனங்களை வஞ்சிக்கிற ஏமாற்றின ஜனங்களை அழிக்க நினைக்கின்ற எல்லா அப்பா மந்திரவாதிகளின் ஆளுமை எரிக்கப்படப்பட்டோம். ஓ எரிக்கப்படப்படும் எல்லா மந்திரவாதங்கள் தேசம் இல்லாதபடி எரிக்கப்படப்படும். எந்த அப்பா இருளின் ஆதிக்கங்களை கொண்டு தகப்பனையும் அப்பா கொண்டு சொல்ல மந்திரம் வைக்கின்ற மந்திரம் செய்கின்ற எல்லா மந்திரவாதிகள், ஓ அருவருப்பான மந்திரவாதிகள் அப்பா, நரபலிகள் கேட்கின்ற மந்திரவாதிகள், ராஜா ஜனங்களே பணங்களை வஞ்சிக்கின்ற நேற்று வஞ்சிக்கின்ற அவங்க ஏமாற்றி பிழைக்கின்ற எல்லா மந்திரவாதங்கள் செய்வீங்கள் எரிக்கப்படப்படும். என் தேசத்தில் அப்படிப்பட்ட அருவருப்புக்கு இடமில்லை ராஜா. ஓ எல்லா மூட நம்பிக்கைகளை கொண்டு பிசாசனாலும் எரிக்கப்படப்படும், எரிக்கப்படப்படும். ரீகானா மர்ற கந்த ராக்கா தந்த ராக்கவம். அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், தேவ அக்னி இறங்கட்டும். தீபா ராஷிகா பராக்ரு பந்தனே வேலா தோரு சந்தோ ராதனாவல் நிமினா பருஷிக்கு பராக்ரு பத்தநாதனு சந்தரவ. கிருபை இறங்கட்டும், வல்லமை இறங்கட்டும் அப்பா. ஸ்தோத்ரம் ரீபானா ரகதேனா ஷீக்க பராபா. ஒவ்வொரு நேரத்துங்க அக்னியாய் மாற்றுங்க. ஒவ்வொரு ஜனங்களும் அப்பா பிசாசோடு நின்று எதிர்த்து நின்று ராஜா தீங்கு நாளில் எல்லா காரியம் செய்து மட்டும் அப்பா உன்னை மாசு சன்னிதானத்தில் ஜெயமுள்ள பிள்ளைகளாக ஜெயம் கொண்டு பிசாசு ஜெயித்து ராஜா அப்பா ஜெயம் கொண்டு எல்லாத்தையும் சுதந்திரிக்க கிருபை இறங்கட்டு தகப்பனே. இந்த தீமை நாட்களில் ராஜா இந்த சத்துருக்களை எதிர்த்து நிற்க ஒவ்வொருக்கு தகப்பனே அப்பா பலன் உண்டாட்டும். சோத்து போன ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் அப்பா ஆவில பலன் உண்டாட்டும். ஆவி ஆத்ம சரீரங்களை போல பலன் அடைவதாக ராஜா
அப்பா வேதாசி ஜெபிக்க இன்னும் தகப்பை பிள்ளைங்க உம்மோடு உறவாட நெருங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் அப்பா வலிமையிலேருந்து பிள்ளைங்களுக்கு வல்லமை இறங்கட்டும். ஓ வலிமை கொடுங்க ராஜா, ஸ்ட்ரென்த் இறங்கட்டும், ஆவிக்கிற ஸ்ட்ரென்த் உண்டாகட்டும், பலன் இறங்கட்டும். தீபானா ரீகானா ஷீகேபி ராக்கா ஹந்தோனேபேல் பலன் இறங்கட்டும், வலிமை இறங்கட்டும். தீபாரா சாந்தே நேமா ஹந்தர்பா சிங்கத்தை எதிர்த்து நிற்க அப்பா பீரி கெஜி காவல சிங்கத்தை போல அப்பா தேவஜனனை விழுங்க நினைக்கின்ற எல்லா நல்லவே எதிர்த்து நிற்க கிருபை இறங்கட்டும். தூரா பாரா கந்தா ராபா ஷீகா பாரா கந்தா ராபா ஷாதா ராபா ராகா எல்லா ரகசிய ஆலோசனைகள் அப்பா எரிக்கப்பட்டு சிங்கத்தின் மேலே பாம் மேல் நடந்து அப்பா பாலு சிங்கத்தை அலுசபதி கிழித்துப்பட வல்லமை இறங்கட்டே போல ஏதானா பராகாதானா ஷீகா பாரா சொல்லுங்க. நான் சிங்கத்தின் மேல் நடப்பேன், பாம்பு மேலே நான் நடப்பேன், பாலு சிங்கத்தை வலுசபதி நான் மிதித்து போடுவேன். ஓ எல்லா வலுசபை கிரியைகள் எரிக்கப்படப்பட்டோம் சொல்லுங்க. என்னுடைய வருமானத்தை, என் குடும்பத்தை, என் பிள்ளைங்க வாழ்க்கையில், என் பேர பிள்ளைங்க வாழ்க்கை கிரியேசன் எல்லா வலுசபமே எரிந்து போ சொல்லுங்க. என் தேச கிரியேசன் எல்லா வலுசபத்திலையும் எரிந்து போ. என் தேச தலைவர்களை கிரியேசன் அதிகாரங்கள் உள்ளவங்க, துரைத்தனங்கள் உள்ளவங்க மேலே கிரியேசன் எல்லா ஆவிகளையும் சொல்லுங்க எரிந்து போ. கட்ட ரட்சியம் அபிஷேகம் இறங்கட்டும். அப்போ ரட்சியோட ஜாதி மண்டை திரும்பினா அப்பா போசன் ஆட்டுக்கூட்டங்கள் நவேத்தையும் கடாக்களும் அப்பா மந்திலேருந்து சேரிட்டு நாங்கள் பலிபட்டு அங்கே ஏறிடு ராஜா. ரீகானா ஷீகா பரா ஹந்தா ரபா ராகா தான ஷீகா பராகபா ரீகா கேமோஸ் அப்பா ஜாதிகள் மண்டை திரும்பட்டும், நீரே ரட்சனை அறிந்து கொள்ளட்டும். ஏலா ராகா பாரா காந்தார ரட்சிப்பை தடை செய்கிற ஊழியங்களை தடை செய்கிற அப்பா தகப்பனை வசனங்களை தடை செய்கிற ஆவி எரிக்கப்படப்பட்டோம் இயேசு நாமத்தாலே. அப்பா என் தேசத்தில் கிரியேசன் எல்லா தகப்பனே ஓ மதாத சத்தியத்துக்கு எரிக்கப்படப்பட்டோம். மதமாற்று தடை சட்டம் கேன்சல் ஆகட்டும். ஷாலா பாரா கந்தா ரபா ராகபா ஹாந்தரபா மத சுதந்திர கட்ட சுதந்திரம் உண்டாடு ராஜா. தீபாரா ஷீகா பாரா கிரமாந்தாரா ஷாந்தோ நாமா ராந்தரபா இதை கெடுக்கிற ஒவ்வொரு அப்பா தகப்பனே ஒவ்வொரு ஆவிகள் எரிக்கப்பட்டு போட்டோம். மத தேசத்தை கொண்டு ஆவி எரிக்கப்பட்டு போட்டோம். வானமண்டலங்கள் எரிக்கப்பட்டு போட்டோம். ஓரு ஹந்தனா பாரா கதனா ஷீகா பாரா கந்தரபல் ரீபனா ரகதனா சந்துரபோ ஹந்துரபோ ரீகனபோ அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே, மண்ணின் சாயலை நான் கழிந்தேன், விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன், தேவ சாயல் ஆக மாறி தேவனோடு இருப்பேன், நானும் தேவனோடு இருப்பேன். நன்றிய பாதை நல்ல வாய் திறந்து துதிங்க. அந்நிய பாசையில ரே பிராக்கா பலா பரா பரா பரமா ஓலோ ஃப்ரோஷி பிராக்கா பரா 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 வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு உள்ளுறுப்புகளுக்குள்ள வல்லமை இறங்கட்டும். அவர் நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மருவமாக்குவார் என்ற அந்த வார்த்தையின்படியே அப்பா ஒவ்வொரு அற்பமான சரீரம் மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மருவமாகட்டும். ஒவ்வொரு பொருளாதாரமும் மருவமாகட்டும். ஒவ்வொரு ஆவிக்குரிய ஜீவியம் மருவமாகட்டும். உம்மை போல மருவமாகட்டும். நல்ல துதிங்க. நீண்ட நாளா கட்டி வச்சிருக்கிற எல்லா கட்டுகளும் இந்த அமாவாசை நாள் ஆராதனையில் அந்த கட்டுகள்லாம் எரியட்டும், கலந்து விழட்டும். அக்கினி இறங்கட்டும். சரீரத்தை கெடுக்கிற பொல்லாத கிரியைகள் எரியட்டும். மாம்சத்தை திங்கிற பொல்லாத வியாதியின் கிருமிகள், கேன்சர் கிருமிகள் எரியட்டும். ஃபயர் அக்கினி இறங்கட்டும். ரபரகா ஃபரபலா பரபா எல்லா லிவர்ல வல்லமை இறங்கட்டும். மாறட்டும். ரபரகா ஃபரபலா தரபரகா பரிபலா தரபரபரபா எல்லாம் மர்வமாகட்டும். ரபரகா ஃபரபலா தரபா ஒவ்வொரு தொழிலும் மர்வமாகட்டும், செழிப்பாகட்டும். ரேப்ராக்கா பலபரை பலபா தொழில கட்டி வச்சிருக்கிற எல்லா கட்டுகள் உடையட்டும். வருமானங்கள் பெருகட்டும்.
ஆமே ரேப்ரா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நிரப்புங்க நிரப்புங்க, நன்மையினால் நிரப்புங்க நிரப்புங்கப்பா. அப்பா, இந்த நாள்ல விடுதலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் நாமத்தை தொட்டு ஆசீர்வதிக்கிறோம். ஒரு சுகம் உண்டாகட்டும். Be healed in the name of Jesus. வியாதி படுக்கைகள் மாறட்டும், மரண படுக்கைகள் மாறட்டும், எல்லா தரித்திரத்தின் ஆவிகள் வெளியேறட்டும், மரண ஆவிகள் வெளியேறட்டும், எரியட்டும் எரியட்டும். வன்கண் பொறாமை ஆவிகள்லாம் எரியட்டும், தூசிக்கிற ஆவிகள் எரியட்டும், பாதாளத்தின் ஆவிகள் எரியட்டும், பில்லி சூனிய மந்திரவாத ஆவிகள், ஏவல் பிசாசுகள் எரியட்டும், தகடுகள் எரியட்டும், அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் ரத்தத்தினால் ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் அக்கினியா இறங்கட்டும், ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள இறங்கட்டும், இப்போதே இறங்கட்டும். ஜெபிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள தேவ அக்கினி இறங்கட்டும். வானத்தின் வல்ல தூதர்கள் இங்கு நமக்குள்ளே தேவானின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. தேவானின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 105 எடுக்கலாம். ரேப்ரா காபாலாபா. ஹல்லேலூயா. சில வசனங்களை தியானிக்கலாம். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அவருடைய செய்கைகளை சொல்லுங்க, வாசிக்கலாம். அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாப பண்ணுங்கள். ஆமென். ஆண்டவர் சொன்னார், என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அவருடைய நாமத்தை துதிங்க. நம்ம என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை துதிக்கணும். துதிச்சு அவருடைய பிரஸ்தாபத்தை, ஆமென், ஜனங்களுக்குள்ள அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அவருடைய நாமம் எப்படிப்பட்ட நாமம்? அவருடைய நாமம் வல்லமையுள்ள நாமம். இயேசுவின் நாமம் வல்லமையுள்ள நாமம். ஹல்லேலூயா. பிசாசை ஜெயித்த நாமம், பாதாளத்தை ஜெயித்த நாமம், முழங்கால் யாவும் முடங்கும் ஒரே நாமம் இயேசுவின் நாமம். நம்ம அவருடைய நாமத்தை என்ன செய்யணும்? முதலாவது என்ன செய்யணும்? அவருடைய நாமத்தை துதிக்கணும். ஹல்லேலூயா. அடுத்தது அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். அடுத்தது அவருடைய நாமத்தை ஹல்லேலூயா அறிவிக்கணும். ஹல்லேலூயா. ஜனங்களுக்குள்ளே அறிவிங்கள். ஹல்லேலூயா. பிரசித்தப்படுத்தணும். ஆமென். அவருடைய நாமத்தை சொல்லணும். அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை ஜனங்களுக்கு நம்ம சொல்லணும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. அதற்காக தான் தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்க. அந்த மனமகிழ்ச்சி நாள்ல ஹல்லேலூயா ஆண்டவர் உங்களுக்கு செஞ்ச நன்மைகளை, அவருடைய மகத்துவங்களை, வேதத்துல ஆண்டவருடைய மகத்துவங்களை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அவர் செய்த ஏராளமான அற்புதங்கள் வேதத்துல இருக்கு. இதெல்லாம் எடுத்து நீங்க என்ன பண்ணுங்க? பிரஸ்தாபப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நாமே நீங்க அவரை பிரஸ்தாபப்படுத்தும் போது, அவரை பிரசித்திப்படுத்தும் போது, அவரை சொல்லும் போது, அறிவிக்கும் போது, அவரை உயர்த்தும் போது, அவரை துதிக்கும் போது, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவரை பாடி கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். நம்முடைய தேவன் யார்? அவர் அதிசயமான தேவன். ஆமென். அவர் அதிசயமான தேவன். அவர் எவ்வளவோ அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? தியானித்து அதை நம்ம வாயால பேசணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் செய்த அதிசயங்கள், அவர் வார்த்தையினால் உலகங்களே உண்டாக்கினார், பல உலகங்களை உண்டாக்கினார். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தியானிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்? அதை தியானிக்கணும். அவருடைய செய்கைகளை எல்லாம் தியானித்து, அவருடைய அதிசயங்களை எல்லாம் ஆமென் தியானிக்கணும். தியானிச்சு அதை வாயை திறந்து நம்ம பேசணும். ஹல்லேலூயா. அவர் பெரியவர், அவர் பெரியவர்.
அவர் மரணத்தை ஜெயித்தார் என்பதை நம்ம வாயை திறந்து பேசணும். ஹல்லேலூயா. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினாலே அறிக்கை பண்ணப்படும். நம்ம ஆண்டவருடைய வல்லமையை நம்ம இருதயத்துல தியானிக்கணும், இருதயத்துல தியானிக்கணும். அடுத்தது நம்ம வாயை திறந்து பேசணும். ஹல்லேலூயா. அவர் அதிசயமான தேவன். என் வாழ்க்கையில அதிசயங்களை அவர் செய்வார். சொல்லுங்க, என் பிள்ளைகள் வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்வார். வாயை திறந்து பேசுங்க. நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. ஹல்லேலூயா. நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான். பைபிள்ல பாத்தீங்கன்னா தாவீது எத்தனையோ பிரச்சனையில இக்கட்டுல இருந்து அவனை தேவன் விடுதலை ஆக்கினார், அதிசயங்களை செய்த. இதெல்லாம் நம்ம தியானிக்கணும். தியானிக்க 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 நமக்குள்ள என்ன வரும்? அக்கினி. அக்கினி அது மூண்டுட்டே இருக்கும். நம்ம விசுவாசம் அனல் மூட்டி எழுப்பப்படும். அந்த விசுவாசத்தோடு நம்ம வாயை திறந்து பேசும்போது, நம்முடைய வாழ்க்கையில் அதை பேசும்போது அது அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. பைபிள்ல ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அவர் செய்த அதிசயங்கள் எல்லாம் நம்ம சிந்திக்கணும். அதை இருதயத்துல தியானிச்சு நம்ம வாழ்க்கையில அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம வார்த்தை எடுத்து அறிக்கப்படும். ஹல்லேலூயா. அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரை தேடுகிற இருதயம் எப்படி இருக்குமா? மகிழட்டும், மகிழட்டும், மகிழ்வதாக. ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் நாமத்தை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டவே மாட்டேன். ஹல்லேலூயா. சுய மேன்மையெல்லாம் தூக்கி குப்பையில எரிஞ்சிட்டு என் சுயநீதியெல்லாம் அழுக்கான கந்த அவர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. எனவே நான் எப்படி இருக்கிறேன்? பரிசுத்தமா இருக்கிறேன். சொல்லுங்க, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர். அவரை போல நான் பரிசுத்தமா இருக்கிறேன். ஏன் பரிசுத்தமா இருக்கேன்? அவர் சிலுவையில சிந்தின ரத்தத்தினாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், நான் ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேன், நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன், பூரணமாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. எனவே அவருடைய நாமத்தை, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தத்தில் அவருக்கு ஒப்பாக யாருமே கிடையாது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை அறியாத, பாவத்தை பாராத சுத்த கண்ணன். ஆமென். அவர் பாவத்தை அறியாத தேவன் என்று வேதம். அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். பாவம் அறியாத தேவன் நமக்காக பாவமாக்கப்பட்டார். எனவே இன்னைக்கு நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பேர் என்னன்னா பரிசுத்த கூட்டம். ஹல்லேலூயா. பரிசுத்தர் கூட்டம் இயேசுவை போற்றி பாடி மகிழ் நாடி அங்கே பரமானந்த கீதம் அங்கே ஒலிக்க. ஆமென். அப்படி நம்ம பாடுறோம், நம்ம சந்தோஷமா பாடுறோம். நம்மெல்லாம் யார்? பரிசுத்த ஜாதி. ஹல்லேலூயா. தேவனால் மீட்கப்பட்டவர்கள். நம்மெல்லாம் யார்? பரிசுத்தவான்கள், பரிசுத்தமான ராஜரீக ஆசாரிய கூட்டம். அதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவருடைய ரத்தம். ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டிருக்கோம். நம்மெல்லாம் சுயநீதியெல்லாம் எப்படியா? அழுக்கான கந்தை, அவ்வளவு மோசமானவங்க. வேதம் சொல்லுகிற உளையான சேற்றில இருந்து நம்மை அவர் தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா. அவர் பிள்ளையாக மாற்றினார். கழுவி 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 பிள்ளையா மாற்றினார். அப்படியே அதோட விட்டுட்டு போகல. ஒவ்வொரு நாள் அவர் என்ன பண்றார்? நம்மளை கழுவிக்கிட்டே இருக்கிறார், நம்மை சுத்திகரித்துக்கிட்டே இருக்கிறார். ஆமென். அவருடைய பரிசுத்த நாமத்தை ஆமென் மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழும். ஆமென். ஆண்டவரை தேடுற இருதயம் எப்படி இருக்குமா? மகிழ்ச்சியா இருக்கும். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும், அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்க. அவருடைய வல்லமையை நாடுங்கள். ஆமென். நாடணும். ஆமென். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடணும். கர்த்தரை நாடணும் முதல்ல. அடுத்து என்ன நாடணும்? அவருடைய வல்லமையை. ஆமென். வல்லமையை நம்ம என்ன பண்ணணும்? நாடணும். சமூகத்தை, அவருடைய சமூகத்தை நித்தம் தேடணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமையை நாடணும். ஆமென். இன்னைக்கு மனுஷனை நாடி நம்ம போகக்கூடாது. சூழ்நிலை வரும்போது பரிகாரிய நாடி போகக்கூடாது.
கர்த்தரை நாடணும். ஆமென். கர்த்தரன் அண்டிக் கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது, அவரை அண்டிக் கொண்ட யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தரை நாடுங்க. ஆமென். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்க. உங்க பிரச்சனை வரும்போது அவரை நாடிக்கோங்க, அவரை அண்டிக்கோங்க, அவருடைய வல்லமையை நாடுங்க. அப்பா, எனக்கு உங்க வல்லமை வேணும். கேளுங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம், அப்பா எனக்கு உங்க வல்லமை வேணும், எனக்கு நீங்க வேணும். ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? நீங்க வேணும். ரெண்டாவது உங்க வல்லமை எனக்கு வேணும். அடுத்தது அவருடைய சமூகத்தை நித்தம் தேடுங்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேடணும். ஏதோ வாரத்துல ஒரு நாள் சர்ச்சில் போய் உட்கார்ந்து தேடினா போதாது, ஒவ்வொரு நாளும் தேடணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல தேடணும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்ட மனுஷன் எப்படி இருப்பானா? நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். ஹல்லேலூயா. வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரங்களை போலாமே, என் வேர்கள் தண்ணீருக்குள். ஆமென். என் வேர்கள் எப்படி இருக்கான்? தண்ணீருக்குள்ள இருக்கும். ஒரு வேர் தண்ணீர்ல இருந்துச்சுன்னா அந்த மரம் எப்படி இருக்குமா? எப்பவும் கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. நம்ம வேர் யாரு? கிறிஸ்து. ஹல்லேலூயா. நம்முடைய வேர் எங்க இருக்கு? கிறிஸ்துவுக்குள்ள இருக்கு. கிறிஸ்துவுக்குள் நாட்டப்பட்டவர் எப்போதும் தப்பாமல் கனி கொடுப்பார்கள். தொடர்ந்து வாசிக்கலாம். அவருடைய தாசனாகிய ஆபிரகாமின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமியெங்கும் விளங்கும். அவருடைய நியாய தீர்ப்பு பூமியெங்கும் விளங்கும். ஆமென். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு பூமி எங்கும் விளங்கும். ஆமென். தொடர்ந்து நம்ம இதை பேசுறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் அவர் சிறுமைப்பட்ட ஜனத்துக்கு எப்படிப்பட்ட வரான்? அடைக்கலமானவர். ஒரு சிறுமைப்பட்ட ஜனங்களை எங்கெல்லாம் ஒடுக்குறாங்களோ, தேவ பிள்ளைங்கள் எங்கெல்லாம் ஒடுக்குறாங்களோ, அந்த இடத்துல அவர் தம்முடைய நியாய தீர்ப்பை வெளிப்பட பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆசீர்வதிச்சார். ஆனா சத்துருக்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட பூமியில பயங்கரமான நியாய தீர்ப்பை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நியூஸ்ல பாக்குறோம், அங்க வெள்ளம், அங்க புயல், அங்க நிலநடுக்கம். ஏன்னா பூமியில கொடுமையான மனிதர்கள் பெருகிட்டாங்க. கடைசி நாட்கள் எப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் வருவார்கள் என்று வேதம் சொல்லு. அப்படிப்பட்ட கொடுமையான காரியங்கள் இந்த பூமியில நடந்து கொண்டிருக்கு. ஒருத்தன் முன்னேறினான்னா அவனை முன்னேற விடவே மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, சமூக வலைத்தளங்கள்ல பாலா என்ற ஒரு சகோதரன், அவர் நல்ல காரியத்தை செய்யறாரு. கொரோனா நாட்கள்ல அவருடைய பணங்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கும் நிறைய நல்ல நல்ல காரியங்களை செய்துட்டு இருக்கிறார். உடனே அவனை எப்படியாவது அதை தடுக்கணும். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, தானும் நல்லது செய்ய மாட்டாங்க, ஒருத்தன் நல்லது செஞ்சாலும் அவனுக்கு எடுப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பொல்லாத உலகம். எனவேதான் இந்த பூமியில கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை விளங்க பண்ணுகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்பை இந்த பூமியிலே விளங்க பண்ணுகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். ரேப்ராக்கா பலாபரம். வேகமா வாசிச்சு போலாம். அடுத்த வசனம். ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடு அவர் பண்ணின உடன்படிக்கையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்து இருக்கிறார். அவர் நினைச்சிருக்கிறார். அது யாக்கோபுக்கு பிரமாணமாகும், இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாக உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திரமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்குக்கு அவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். என்ன சொன்னாரு? உனக்கு கானானை உனக்கு தருவேன். அந்த வார்த்தைய, அந்த உடன்படிக்கைய அவர் மறந்து போக மாட்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் அந்த வாக்குத்தத்தத்தை
நினைவு கூறுகிற தேவனாமே, நினைவு கூறும் தெய்வமே நன்றி. நிம்மதி தருபவரே நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. அவர் இந்த வசனத்துல போட்டிருக்கு, ஆபிரகாம் ஈசாக்குக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணினார்? நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற நிலமும் விசாலமுமான அந்த கானானை உனக்கு தருவேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டார்? வாக்கு பண்ணி இருக்கிறார், உடன்படிக்கை பண்ணிட்டார். அது அவர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் எத்தனையோ காரியத்தை பிராமிஸ் பண்ணி இருக்கிறார். நம்ம வேதத்துல எத்தனையோ காரியத்தை பிராமிஸ் பண்ணி இருக்கார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று பிராமிஸ் பண்ணி இருக்கிறார். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த உடன்படிக்கை அவர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதம் இருப்பாய் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதை அவர் மறக்க மனிதன் அல்ல. ஹல்லேலூயா. மனுஷன் வார்த்தை சொல்லுவான், உனக்கு நான் அதை செய்வேன், நான் நல்லா ஆயிட்டேன்னா, நான் பெரிய லெவல்ல வந்தேன்னா உன்னை நினைப்பேன்னு சொல்லுவான். ஆனா மறந்துடுவான். ஆனா ஆண்டவர் நினைவு கூறுகிற தேவன். ஹல்லேலூயா. அவர் உங்கள் கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நினைக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். ரே பிராகா பாலா பரே பாலா தரா ஷேபெரே. அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகும், இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாக உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திரமான கானான் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்றார். அக்காலத்திலே அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள். அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தாரண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் ஒருவருக்கும் இடம் கொடுக்கல. அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சொல்லுங்க. அபிஷேகம் பண்ணினவனை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிக்கு நீங்கள் தீங்கு செய்யாமல் இருங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஜனங்களை ஒடுக்கிறதுக்கு ஆண்டவர் இடம் கொடுக்கவே இல்லை. ஆமென். ஒருத்தருக்கு இடம் கொடுக்க மாட்டார். சொல்லுங்க, என்ன ஒடுக்கிறதுக்கு எவனுக்கும் கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். ஒருவனை என்ன ஒடுக்க முடியாது. ஒடுக்கிறவன் ஒளிந்து போனான். சொல்லுங்க. ஆமென். அடுத்து அவர் அபிஷேகம் பண்ண பிள்ளைங்களுக்கு வாசிக்கலாம். நான் அபிஷேகம் பண்ணினவரை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். ஆமென். எதிரிகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் பிள்ளைங்களை நீ தொடக்கூடாது. ஹல்லேலூயா. என் பிள்ளைங்களை தீங்கு செய்ய உனக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்க சத்துருக்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு அதிகாரம் கிடையாது. அன்னைக்கு யாக்கோபு அந்த அவனுடைய மாமனார் வீட்டுல இருந்து பொருளோட கிளம்பி போறான். அந்த லாபான் அவனை பிடிக்க வகை தேடி வரும்போது ஆண்டவர் இரவுல வந்து எச்சரிக்கிறான். யாக்கோபிட்ட, என் மகனாகிய யாக்கோபிட்ட நன்மை அன்றி தீமையானதை பேசக்கூடாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட தேவன் நம்ம அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம எவனும் பேசக்கூட விட மாட்டார். ஹல்லேலூயா. எவனும் தொட அதிகாரம் கொடுக்க மாட்டார். ஆமென். நீங்க பயப்படாதீங்க. அவர் உங்களோடு இருக்கிறார். உங்களுக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உங்கள் பேரில் கை போட முடியாது. தொடர்ந்து வாசிக்கலாம். ரே பிராகா பலா பரபரப. அவர் தேசத்திலே பஞ்சத்தை வரவைத்து ஆகாரம் என்னும் ஆதரவுகோலை முற்றிலும் முறித்தார். ஆகாரம் என்னும் ஆதரவுகோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்கள் விலங்கு போயிட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் மலம் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ஆமென். இந்த வசனம், ஆமென். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற மட்டும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணுதான்? அவனை புடமிட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஒரு நாள் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நிறைவேற்ற வரைக்கும் அந்த வார்த்தை நம்மளை புடமிட்டுக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நம் வேதம் சொல்லுகிறது, நீ புடமிட்டா பொன்னாக விளங்கிடுவே, என்னை புடமிட்டா
பொன்னாக விளங்கிடுவே. காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் சொல்லுமா. உமக்கே ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம். ஆமென். அவர் சொன்ன வார்த்தை நடக்கிற வரைக்கும் அவனை புடமிட்டுக்கிட்டே இருந்துச்சு வார்த்தை. ஆண்டவர் கொடுத்த வசனம் என்ன பண்ணுமா, நம்மளை புடமிட்டு 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 நம்மளை பொன்னாக மாத்திரும். ஹல்லேலூயா. அவனுடைய பிராணன் எப்படி இருந்ததான்? இரும்புல அடைப்பட்டு. ஒருவேளை உங்க பிராணன் ஒருவேளை இரும்புல அடைப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. உங்களை சோர்ந்து போக விடாமல் அது உங்களை தூக்கி 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 நிறுத்திக்கிட்டே இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை தான் சிறுமையிலே நமக்கு ஆறுதல். தொடர்ந்து வாசிக்கலாம். அடுத்தது, ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கும், அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினான். ஆமென். ஆண்டவர் ஒரு நாள் சொன்னார், உன்னை அதிபதியாய் மாத்துவேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஏற்ற நேரத்தில் அந்த வார்த்தையை தேவன் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. ஒரே இரவுல அவன் கட்டுகளை கர்த்தர் அறுத்தார். ஆமென். அது வரைக்கும் அவனை கட்டி வச்சிருந்த அந்த கட்டுகளை கர்த்தர் அறுத்தார். அவனை ராஜாவாக மாற்றினார். ஆமென். ஏற்ற நேரத்துல உங்களை கட்டி இருக்கிற கட்டுகளை கர்த்தர் அறுப்பார். இந்த நாள் அந்த நாள். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் உங்கள் கட்டுகளை அறுப்பார். கடன் என்ற கட்டுகளை அறுப்பார். வியாதி என்ற கட்டுகளை அறுப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பழுக பண்ணி ஹல்லேலூயா. இஸ்ரவேல் அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவானாக்கினார். ஆமென். முதல்ல அந்த அதிகாரத்துல பார்த்தோன்னா, அந்த அதிகாரத்துல அவர்கள் கொஞ்சம் ஜனமா இருந்தாங்களாம். ஆனா இஸ்ரவேல்ல போன உடனே ஆண்டவர் எப்படி பண்ணாராம்? அவங்க பெருக பண்ணார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஒடுக்க எகிப்தியர் அவங்கள ஒடுக்க அவங்க பெருகிட்டே இருந்தாங்க. எப்படி பெருகினாங்களாம்? சத்துருக்களை பார்க்கிலும் பலவானாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவர். ஆமென். அவர் பெருக பண்ணினார். தொடர்ந்து வாசிக்கலாம். தம்முடைய ஜனங்களை பகைக்கும், தம்முடைய ஊழியக்காரை வஞ்சனையாய் நடத்த அவருடைய இருதயத்தை மாற்றினார். தம்முடைய தாசனாகிய மோசேயையும் நாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். இவர்கள் அவர்களுக்குள் அவனுடைய அடையாளங்களையும் காமின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தைகளை எதிர்ப்பார் இல்லை. அவர்களுடைய தண்ணீர்களை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய மச்சங்களை சாக பண்ணினார். அவர்களுடைய தேசம் தவளைகளை தெல்லாய் பிறப்பித்தது. அவர்களுடைய ராஜாக்களை அறைவீடுகளில் அவர்கள் வந்தது. அவர் கட்டளையிட அவர்களுடைய எல்லைகளிலெங்கும் வண்டுகளும் பேன்களும் வந்தது. அவர்களுடைய மலைகளை கண்மலையாக்கி அவர்களுடைய தேசத்திலே ஜுவாலிக்கிற அக்னியை வரப்பண்ணினார். அவர்களுடைய திராட்சை செடிகளை அத்திப்பழங்களையும் அழித்து அவர்களுடைய எல்லைகளில் உள்ள மரங்களையும் முறித்தார். அவர் கட்டளையிட இனிமிடியாத வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்து அவர்களுடைய தேசத்தில் உள்ள சகல பொண்டிலும் அழித்து அவர்களுடைய நிலத்தின் கனிகளை தின்று போட்டது. அவர்களுடைய தேசத்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் அவருடைய பலனிலே முதற் பலனான யாவற்றையும் சங்கரித்தார். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்படப்படினார். அவர்கள் தேசத்திலே
பலவீனப்பட்டவன் ஒருவனும் ஒருவனை இருந்ததில்லை. ஆமென். யோசேப்பு அறியாத ஒரு ராஜா அப்புறம் வந்து என்ன பண்ணானா, இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினான், பொறாமை பிடித்து அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான் ஆயிட்டாங்க, பெருகிட்டாங்கன்னு சொல்லி அவன் ஒடுக்க ஆரம்பிச்சான். அப்பதான் தேவன் என்ன பண்ணாரு, மோசே ஆரோன் அவங்களுக்குள்ள அனுப்பி பல வாதைகள் அவங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. உங்களை ஒடுக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன கொடுப்பாராம்? வாதை. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன கொடுப்பார்? நன்மையானவைகளை கொடுப்பார். கர்த்தர் எதை கொடுக்கிறார்? நன்மையானவைகளை தருகிறார். ஆனா உங்களை ஒடுக்கிறவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாராம்? வாதையை கொடுப்பார். 10 வாதை அனுப்புனார், வண்டு அனுப்புனார், பேனை அனுப்புனார், தவளை அனுப்புனார். அதுல ராஜாவுடைய வீட்டுக்குள்ளேயும் என்ன வந்துட்டு? தவளைகள், பேன்கள் எல்லாம் வந்துட்டு. ஹல்லேலூயா. ராஜா கூட தப்ப முடியாது. உங்களை ஒரு ராஜா ஒடுக்கினாலும் அவனுக்குள்ள வாதம் வரும். அவன் ஏதோ பெரிய பணக்காரன், அவனுடைய பணத்தை வச்சு, அவன் பதவி பலத்தை வச்சு உங்களை ஒடுக்கினான்னு நினைக்க முடியாது. கர்த்தர் வாதையை கொடுத்துட்டாருன்னா அதுல ஒருத்தனும் தப்ப முடியாது. ஹல்லேலூயா. தேசத்துல சிறுமைப்பட்டவங்களை ஒடுக்கும் போது தேவன் நியாய தீர்ப்பை கொடுத்துட்டாருன்னா ஒருத்தனும் தப்ப முடியாது. அது ஒருத்தனும் தப்ப முடியாது. அந்த கொரோனா வரும்போது பிரிட்டிஷ் அதிபருக்கே கொரோனா வந்துட்டு, பல பெரிய பெரிய அதிபர்களுக்கெல்லாம் என்ன வந்துட்டு? கொரோனா வந்துட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாதையை கொடுத்துட்டாருன்னா ஒருத்தனும் தப்ப முடியாது. கடைசியா ஒரு வாதையை கொடுத்தாரு, தலைப்பிள்ளையை சங்கரிச்சிட்டார். உடனே என்ன பண்ணிட்டான்? பயந்து நீங்க போங்கன்னு அனுப்பிட்டான். அப்போ அவங்க ஜனங்கள்ல எப்படி புறப்படுறாங்களா? பொன்னோடும் பொருளோடு. ஹல்லேலூயா. அது வரைக்கும் அவங்க அடிமையா இருந்தாங்க. ஆனா ஒரே ராத்திரியில எப்படி புறப்படுறாங்க? பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே, ஒரு பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினார். ஆமென். பொன்னோடு பொருளோடும் கிளம்புறாங்க. ஹல்லேலூயா. அவங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. அன்னைக்கு 10 வாதையை கொடுத்தாரு. 10 வாதை யாருக்கு வந்துச்சு? எகிப்தியருக்கு வந்துச்சு. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பலவீனம் கூட வரல. இந்த பூமியில எத்தனையோ வாதைகளை தேவன் அனுப்பிட்டே இருக்கிறார். பொல்லாத மனிதர்கள் செய்யற அக்கிரமத்தின் நிமித்தம், தேவ பிள்ளைகளை ஒடுக்கிறது நிமித்தம், ஏழை ஜனங்களை ஒடுக்கிற நிமித்தம், வாயில்லாத ஜீவன்களை ஒடுக்கிறது நிமித்தம் அடித்து கொள்றாங்க. அப்படிப்பட்ட கொடுமையான காரியத்தின் நிமித்தம் தேவன் இந்த பூமியிலே வாதையை அனுப்பி கொண்டே இருக்கு. ஆனா ஒரு பக்கம் தம்முடைய பிள்ளைகளை அவர் என்ன பார்க்கிறாரு? பாதுகாத்து நடத்துகிறார். வெளியோடு பொன்னோடு புறப்பட பண்ணுகிறார். அன்னைக்கு பாருங்க, தேசத்திலே பஞ்சத்தை அனுப்பினாராம், பட்டயத்தை அனுப்பினாராம். ஆனா அவருடைய பிள்ளைங்க எப்படி இருந்தாங்க? பொன்னோடும் பொருளோடு. ஹல்லேலூயா. தேசத்துல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பஞ்சம். அமெரிக்கால இந்தியா பொருட்கள்ல அதிகமான வரியை போட்டாங்க. ஏன்னா இந்தியால அதிக வரியை போட்டு இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அமெரிக்காக்காரன் இன்னைக்கு சுதாரிச்சிட்டான். நம்ம பொருள் அங்க கொஞ்சம் விலைக்கு கொஞ்சம் வரி தான் நம்ம போடுறோம், அவங்க நல்ல லாபத்துக்கு விற்கிறான். ஆனா நம்ம பொருட்களை ஐபோன் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்தியால அதிக வரியை போடுறான். எனவே அப்படின்னு பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சுதாரிச்சு 50% வரியை போட்டாங்க. இன்னைக்கு பொருட்களுடைய உலகம் எங்க பாத்தீங்கன்னா பஞ்சம், மக்கள் ஒன்னும் வாங்க முடியல. ஆனாலும் தேவ பிள்ளைகள் ஹல்லேலூயா அவங்க பொன்னோடும் பொருளோடும் புறப்படுவாங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எங்களை பொன்னோடும் பொருளோடும் வாழ செய்வார், செழிப்பாக வாழ செய்வார். எத்தனை பஞ்சங்கள் உலகத்துல இருந்தாலும் எங்க பொருளாதாரம் அது செழிப்பாதான் இருக்கும். நம்ம பொருளாதாரம் எப்படி? யாருடைய பொருளாதாரம்? அவருடைய பொருளாதாரம். அவர் லெவல்ல தான் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அவர் லெவல்ல தான் உங்களை ஆசீர்வதிப்பார், அவருடைய ஐஸ்வரியத்தின்படி. ஹல்லேலூயா. இந்த பூமியில இருக்கிற பொருளாதாரத்தின்படி அல்ல, அவருடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவார். தொடர்ந்து வாசிக்கலாம், வேகமா வாசி முடிக்கலாம். எகிப்தியர் அவர்களுக்குள் பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குவதற்காக அக்கினியும் தந்தார். கேட்டார்கள். அவர் காடைகளை வரப்பணினார்,
வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். ஆமென். கண்மலை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளிலே ஆறாய் ஓடிற்று. அவர் தம்முடைய பரிசுத்த வான அப்பத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாயப்பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கும் புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். புறஜாதிகளுடைய பிரயாசத்தின் பலனை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நியருடைய பலனை சுதந்திரிச்சிட்டாங்க. அந்நியர் பிரயாசப்பட்டு சம்பாதித்ததை அவங்க கொடுத்தார். அவங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுத்தார். புறஜாதியுடைய தேசத்தை கொடுத்துட்டு அவன் சம்பாதிச்சு வச்சதெல்லாம் இவங்களுக்கு கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. அப்படிதான் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். வேதம் சொல்லி பாவிகளுடைய ஆஸ்தி நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்டு பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவான், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினா, எதினால் இது எதினால் என்னோடு வருவதினா. ஆமே. நன்றி அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். ரே பிராகா பலா பரந்தரா பரகா பரபா லோப்ரோ கபரா பலா பரபலா தரபரி பலா தரபரகா பரபலா ரே பிராகா பரபலா பரி பலா தரபரி கபரா பரி பலா தரபரபலா. ஆமே. ஹல்லேலூயா. தூதர்களும் உணவா ஜனங்களை போஷிக்கிறேன். தூதர்களும் உணவா ஜனங்களை போஷிக்கிறேன். நல்லவர் சர்வ வல்லவர், வாக்கு மாறாதவர். நல்லவர் சர்வ வல்லவர், வாக்கு மாறாதவர். உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார். நல்லா துதிங்க. அந்த நம்ம இன்னைக்கு தியானிச்ச சங்கீதம் முத வசனமே என்ன சொல்லு? கர்த்தரை துதிங்கள், அவரை துதித்து பாடுங்கள். கடைசி வசனம் எப்படி முடியுது? அல்லேலூயான்னு முடியுது. ஹல்லேலூயா. அவரை துதிங்க. துதிக்க 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 நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிப்போம். சத்துருக்களை நம்ம ஜெயிப்போம். நம்ம காணான சுதந்திரிப்போம். பாலும் தேனும் ஓடுகிற காணான சுதந்திரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார், உமக்கு பாடவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு பாடவர் யார். வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடவர் யார். நன்றி அப்பா, நன்றி ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் இந்த நாளிலும் அப்பா.
உங்களோடு கலந்து ஆராதித்த வார்த்தை கேட்ட அத்தனை பிள்ளைங்க மேல வல்லமை இறங்கட்டும். இந்த வசனம் ஒவ்வொருவரையும் புடமிடட்டும். ஒவ்வொருவரையும் ராஜாக்களாக ஆமென் ஆசாரிய கூட்டமாக மாற்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பொன்னோடு பொருளோடு பெருக பண்ணுங்கப்பா. எல்லா பலவீனங்கள் மாறட்டும். புது பலத்தினால் நிரப்புங்கப்பா. இந்த வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ரத்தத்துல மூடி மறைச்சுக்கோ. எல்லா மகிமை உமக்கே செலுத்துங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.